ஹலோ கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த ரீல்ஸ் வீடியோவை எப்படி நம்ம எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட விபிஎன் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் மொபைலில் எந்த விபிஎன் வச்சுருக்கீங்களோ அந்த விபிஎன் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட நேமை வச்சு ஒரு ஏஐ இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்து எடிட் பண்ணிக்குவாங்க. அந்த ஏஐ இமேஜில் எப்படி நம்மளோட ஃபேஸை வச்சு எடிட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து அந்த மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களோட அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு 9:60 இந்த ரேடியஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ ஏஐ மூலியமாக எடிட் பண்ண அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. பிளர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா கேசியன் பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் வந்து வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 300 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வேல்யூ வந்து 300 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த இமேஜை டூப்ளிகேட் லேயர் வந்து எடுத்துக்கலாம். அதாவது அந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே இருக்க ப்ளஸ் ஐகானை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் டூப்ளிகேட் வந்துடும். இப்போ டூப்ளிகேட் பண்ண அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு அதில் உள்ள எஃபெக்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த இமேஜ் ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. அதாவது மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபரை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஃபிட் ஆகிற மாதிரி ஜூம் அவுட் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க இந்த இமேஜோட டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 செகண்டுக்கு இருக்கிற மாதிரி நம்ம வந்து ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 இமேஜும் கரெக்டாக 7 செகண்டுக்கு வந்து ட்ராக் பண்ணிட்டு இந்த இமேஜ் அதாவது இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஜஸ்ட் 7 செகண்டுக்கு ட்ராக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் கீழே இருக்க சேவ் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஐசிஎல் கேப்கட் டெம்ப்ளேட் வந்து சர்ச் பண்ணுவாங்க. சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட லிங்க் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த டெம்ப்ளேட்டை கேப்கட்டில் இம்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ் டெம்ப்ளேட் ஆன் கேப்கட்னு இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இந்த டெம்ப்ளேட்டு உங்களுக்கு வந்து கேப்கட்டில் வந்து ஆட் ஆயிரும். ஸோ அப்படியே உங்களுக்கு கேப்கட் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் யூஸ் டெம்ப்ளேட்னு ரைட் சைடு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண அதாவது அலைட் மோஷனில் நம்ம எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண அந்த 7 செகண்ட் வீடியோவை இங்கே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து வீடியோ வந்து கிடச்சிரும். ஸோ கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். ஒரு 10 செகண்ட் இது மாதிரி தான் லோட் ஆகும். உங்களுக்கு ப்ரிவ்யூ வந்து கிடச்சிரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிவ்யூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வீடியோ வந்து சூப்பராக கிடச்சிருச்சு. மேலே இருக்க அந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் வித்தவுட் வாட்டர் மார்க்னு இருக்குது பார்த்தீங்களா. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எந்த வித வாட்டர் மார்க்கும் இல்லாமல் வீடியோ வந்து சூப்பராக கிடச்சிரும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.